தாய்லாந்துல இருந்து வந்திருக்காங்களாம். டாக்டரா? தாய்லாண்டா? தாய்லாந்து. தாய் மாமனா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கிளப்புங்கள். அப்படி நான் இன்னைக்கு ஆத்தாவை தூக்கி ஜோப்புக்குள்ள போட்டு வந்த இடம் தான் ஈஸ்பா. இங்க உள்ள போனோன்னு அடாடாடாடா யாருக்கு வணக்கம் போறதுன்னே தெரியல. அப்படியே வணக்கம் போட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க பேரு. அப்படியே விண்வெளியில இருக்கிற 5 கிரகத்துக்கு அப்படியே அரச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 வகை பழச்சாறு என்ன, நம் பாதங்களை கழுவதற்கு ரோஜா தண்ணீர் என்ன, அதுலயும் 2 எலுமிச்சம்பழ சாறு என்ன, அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நானும் ஆத்தாவும் போருக்கு தயாராகிற மாதிரி மசாஜுக்கு தயாராயிட்டோம். அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டு போய் என்ன குப்புற படுக்க போட்டு அக்கா சொல்லட்டுன்னு சொல்லிட்டு எரிஞ்சது பாரு. ஆத்தாக்கு அப்படியே ஜர்க்காயிருச்சு. அப்புறம் விடாம அக்கா காலை 2 தூக்கி என் முதுகுல ஏறி ஒரு நடந்துச்சு பாரு. அடையே அப்பா ஒரு 10 வருஷத்துக்கு வராத சொடக்கெல்லாம் அப்போ வந்து கிருட்டுன்னு. அப்புறம் எனக்கு முடிச்சுட்டு ஆத்தா போய் ஒரு சொல்லலான்னு அக்காவை போனாங்க. அக்காவை பார்த்தோன்னே ஏமா எனக்கு தலை அப்புறம் காலுக்கு மட்டும்தான் வலி ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு அங்க மட்டும் பண்ணிடுமான்ருச்சு. அப்புறம் ஆத்தாக்கு பண்ணி முடிச்சோடனே ஆத்தா அப்படி ஜெகஜோதியா எந்திரிச்சு உட்காந்துருச்சு. ஆத்தாக்கு அப்படி என்ன பண்ணிக்கிச்சுன்னா ஹெட் மசாஜ், ஃபுட் மசாஜ், அப்புறம் சோனா பாத் கூட பண்ணிக்கிச்சு. அப்புறம் நான் என்ன மசாஜ் எடுத்துக்கிட்டேன், நாய் மசாஜ், 40 டைப்ஸ் ஹெர்பல் ஹாட் கம்ப்ரஸஸ், ஹாட் ஸ்டோன், சோனா பாத் அண்ட் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர் பாத் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சு நின்று பார்த்தா உடம்புல இருக்கிற பாட்டு எல்லாமே தனித்தனியா கழட்டி திரும்ப போட்டுன மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியா ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர் பாத் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்தாங்க ஆளுக்கு ஒவ்வொன்று. அதையும் குடிச்சிட்டு அப்படியே நாங்களும் மெல்ல கிளம்பி. நீங்களும் இந்த மாதிரி தாய் மசாஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? இந்த ஸ்பா சென்னை கோயம்புத்தூர்ல இருக்கு. நான் போன இடம் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறது.